ஸோ இந்த ட்ரிப்பு ஃபன் அண்ட் என்ஜாய்ஃபுல்லாக இருக்க போது. பாம்பா ஏதா உங்களை பத்தி சொல்லுங்க. இங்க ஒரு டோல் போட்டிருக்காங்க புதுசா. ஒப்பளம் வந்துச்சு. இந்த ஒப்பளம் எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா சாப்பிடலாம் நிறுத்திருக்கோம். நம்ம தங்க போற ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அட்டாச் பாத்ரூமோட ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஜய்ஸ்யூ. ஸோ இந்த எபிசோட்ல நீங்கள் பார்க்க போகிறது நம்ம சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் பை கார் வரைக்கும் பாருங்க, ஒயிட் கலர் கார். ஸோ அந்த காரில் தான் போக போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்பு ஃபன் அண்ட் என்ஜாய்ஃபுல்லாக இருக்க போது. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து பாண்டிச்சேரி போக போகிறோம். ஸோ அந்த விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி போகிறதுக்கு எவ்வளோ பெட்ரோல் ஆகுது. ஸோ முக்கியமாக டோல் இல்லாமல் நம்ம வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அங்கே போய் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். லைக் போட்டிங்கு, அது மாதிரிலாம் ட்ரை பண்ண போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, போகலாங்களா? உள்ள எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க. எல்லாம் ஹாய் சொல்லுங்க கைஸ். ஹாய் 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 ஹாய். சென்னையிலேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். ஃபர்ஸ்ட்டு சென்னையை கம்பேர் பண்ணும்போது பாண்டிச்சேரியில் பெட்ரோல் விலை கம்மிங்கிறதுனால போதுமான அளவு மட்டும் இங்கே போட்டுக்கிட்டோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கோம். திருப்பூர் ரோட்டு வழியாக தான் போக போகிறோம். ஸோ அந்த வழியாக போனால் தான் நமக்கு வந்து டோல் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே நம்மளோட டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ராவலை நம்ம கேங்கு முன்னாடி நடந்து போகிறாங்க பாருங்க, 5 பேர் 4 பேர். கடையில் டீ குடிக்க வந்துடுவோம். டீ தான். டீயை சாப்பிட்டு கிளம்பியாச்சு. போகும்போது அப்படியே நல்ல நல்ல சீனரிஸ் இருந்தால் அவங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். நாங்கள் போன ஏற்காடு போன அதே டீமு மறுபடியும் இப்போ வந்து பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். புருஷோத் Continue on Road Mamallapuram Road for 10 kilometers. 10 கிலோமீட்டர். இங்க பாருங்க, முன்னாடி 2 பேர் போறாங்க பைக்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டில ரைட் பண்றாங்க. பாருங்க, ஸ்கூட்டில ரைட் பண்றாங்க. ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு சென்னை டு பாண்டிச்சேரி போறாங்க போல. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பைக் வச்சிருக்கீங்க, என்ன வச்சிருக்கீங்கன்னெல்லாம் பொருள் இல்லை, டிராவல் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ கைஸ், இதுதான் வந்து நம்ம திருப்பூர் தாண்டி பார்த்தீங்கன்னா ரைட்ல திரும்பணும். ஸோ லெஃப்ட்ல வந்து மகாபலிபுரம் ரோடு, ரைட்ல திரும்பினா நம்ம பாண்டிச்சேரி போவோம். ஆமா ப்ரோ, அந்த ஈஸியர் அப்படியே இதுல கனெக்ட் ஆகும், அவ்வளவுதான். ஆமா, ஆமா, இங்கதான் கனெக்ட் ஆகும்.
ஸோ கைஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கூவத்தூர் பக்கத்தில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து பாண்டிச்சேரி வந்து ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. வண்டி நிறுத்திட்டு ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்தோம். இந்த ட்ரிப்ல யார் யார் வந்தாங்கிறத காமிக்கிறேன் பாருங்க. எதாவா பாம்பா எதா ஓனாதான் நினைக்கிறாரு. ஆமா பொங்கி நிக்கிறோம். வேணாம் ப்ரோ. அருணா கரெக்ட் பாருங்க, ஏற்காடு ட்ரிப்புக்கு மிஸ் ஆனவங்க இவங்க 2 பேர் தான். ஸோ போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டான பிளேஸ் வந்துச்சு. ஸோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏற்காடுக்கு வராம மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க ஏதாவது பேசுறீங்களா வீடியோல? உங்களை பத்தி சொல்லுங்க. சரி ஓகே நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். ஸோ தலைவர் தான் வினோத், அவர் தான் வினோத், ரெட் கலர் டிஷர்ட். சிவா ஸோ எஸ்ஆர்எம் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காப்புல சிவா அப்படிங்கிறவரு. கிளாஸ் போட்டிருக்காரு பாருங்க, அவர் தான். ஸோ மொத்தமா 5 பேர். ஸோ 1 டே ட்ரிப்பா போறோம். இன்னைக்கு ஈவினிங் ரீச் ஆயிடுவோம். ஸோ இன்னும் ஒரு 1 ஹவர்ல ரீச் ஆயிடுவோம். ஸோ போயிட்டு பாண்டிச்சேரியில போட்டிங் கீட்டிங் இருக்கான்னு பார்த்துட்டு, ஆல்ரெடி ரூம்லாம் ஃப்ரெண்டோட ரூம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் போய் ஸ்டே பண்ண போகிறோம். நான் அந்த ரூம் எப்படி இருக்கு என்னங்கிறதெல்லாம் காமிக்கிறேன். மேபி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 BH அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. வீடு தான் அது, பட் ஆனால் நாங்கள் ஃப்ரெண்டுங்கிறதுனால கொஞ்சம் கம்மி ரேட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வில்லா நல்லா இருந்தது, நான் வீடியோவில் பார்த்தேன். எங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவாக அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ பார்த்தேன், நல்லா இருந்தது. சரி வாங்க போகலாம் கைஸ். இங்க ஒரு டோல் போட்டிருக்காங்க புதுசா. நீங்க கலெக்ட் பண்றாங்களா என்னன்னு பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் டோலா இல்ல, இன்னும் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. சாமி பரவாயில்ல, இதை மட்டும் பாஸ் பண்ணிட்டாங்க. ஏசி ஆஃப் பண்ணுவா ப்ரோ? சரி, ஆனா ஹீட் காத்து வரும். ஒப்பளம் வந்துச்சு. இந்த ஒப்பளம்லாம் வரும். உப்பளம் தானே, உப்பளம் ரைட் சைட்ல உப்பளம். ஆமா அதேதான். கோவலமா எங்கேயோ போயிடுச்சு. கோவலம் எங்கேயோ போயிடுச்சு. இது ஏரி பீச் மாதிரியே இருக்கு பாருங்க. பீச் மாதிரியே இருக்கு, ஏரி தான் இது. பீச் இல்ல, பீச் லெஃப்ட் சைட் தான். இந்த ஈசிஆர் ரூட் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் கைஸ் இருந்தது. ஏன்னா ரோடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு கண்டிஷன் வந்து கொஞ்சம் சரியில்லை. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து திண்டிவனம் ரூட்டு சூஸ் பண்ணிங்கன்னா மேபி நல்லா இருக்கும்னு தோணுது. பட் திண்டிவனம் ரூட்டில் கண்டிப்பாக டோல் இருக்கும், அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா சாப்பிடலான்னு எடுத்திருக்கோம். மதியம் வந்து டைம் 2:30 மணி ஆகுது, 2:45 ஆகுது. ஸோ கடை வந்து தென்னை விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை நிறுத்திருக்கோம். வெஜ்ஜும் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெஜ்ஜில் என்ன இருக்குன்னு தெரியல.
ஸோ வெஜ்ஜில் வந்து மஷ்ரூம் பிரியாணி வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை சாப்பிடலாம். ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இருக்குது guys. இது வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணலாம். கைஸ் இந்த ஷாப்பில் வெஜ்ஜில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். பன்னீர் ஃப்ரைட் ரைஸு, பேபிகார்னு, சில்லி கார்லிக்ஸு, மிக்சட் வெஜ் ஃப்ரைட் ரைஸு இதெல்லாமே இருக்குது. ரைஸ் எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்குது, 100, 110. ஸோ அதேமாதிரி வெஜ்ஜில் கிரேவிஸு, கோபி மசாலா, ஆலு கோபி இதெல்லாம் இருக்குது. ஸ்டார்டர்ஸு கோபி 65, மஷ்ரூமு, பன்னீர் 65 இதெல்லாம் இருக்குது. ஸோ வெஜிடேரியன் நீங்கள் தயங்க வேணால் இங்கே வந்து கூட சாப்பிட்லாம். நேம் வந்து தென்னை விருந்து. ஸோ guys இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்ததாக வந்து புதுச்சேரி உள்ள வந்து என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ புதுச்சேரி ரீச் ஆகிட்டோம். அதோட இது பாருங்க, அந்த கொடியும் அந்த சிம்பலும் வந்து புதுச்சேரியில் என்ட்ரு ஆனதுக்கான ப்ரூஃப் இதுதான். நாம் தமிழர்ல ஏதோ மீட்டிங் நடக்குது போல. நம்ம தங்க போற ஹோட்டலுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இது வந்து புதுப்பேட்டை அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு பிளேஸ்ல இருக்கு பாண்டிச்சேரியில. ஸோ ஹோட்டலோட அவுட்டர் பாருங்க, கீழே வந்து விஜய் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு. மேலதான் நம்ம தங்க போறோம், செகண்ட் ஃப்ளோர்ல. ஸோ உள்ள போலாம். இந்த காரை வந்து இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். மெயின் ரோடு தான். மெயின் ரோட்ல இங்கே காரை பார்க் பண்ணிட்டு ஆப்போசிட்ல நம்ம தங்குற ஹோட்டல். இதுதான் கைஸ் நாங்கள் தங்கின ஹோட்டலு. இதோட பேர் வந்து ஹிடன் ஹோம் ஸ்டே. இது வந்து பாண்டிச்சேரியில் புதுப்பேட்டை அப்படிங்கிற ஒரு பிளேஸில் அமைஞ்சிருக்கு. இந்த ஹோம் ஸ்டே பக்காவாக நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே போல் இங்கே இல்லாத ஃபெசிலிட்டியே இல்லைன்னு சொல்லலாம். இது வந்து 2 BH ஹோம் ஸ்டே, அட்டாச் கிச்சனு, 2 செப்பரேட் ரூம்ஸு, 2 ரூம்லேயுமே டிவி, குடிக்கிற தண்ணிக்கு வாட்டர் பியூரிஃபையரு, ஹால்லேயுமே டிவி, 2 ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம்ஸு, பாத்ரூமில் ஹீட்டர்ஸு, 2 BH 2 பெட்ரூம்லேயுமே வந்து ஏசி, டிவி ரெண்டுமே அவைலபிள் இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் 4000, வீக்கெண்டில் 6000 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 10 பேர் வரீங்கன்னா கூட இங்கே ஸ்டே பண்ணுறது கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஹால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா பெட் அவைலபிள் இருக்குது. ஒரு 3-4 பேர் அங்கேயே கூட தூங்கலாம். இங்கேருந்து பீச் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து கிளம்பும்போது கரெக்டாக வந்து 1000 rupees வந்து பெட்ரோல் போட்டோம். இங்கே வந்து சேர்ந்தாச்சு. எக்ஸாக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன், எவ்வளோ பெட்ரோல் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். எக்ஸாக்டாக 140 கிலோமீட்டர் போயிருக்கு கைஸ். 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக போகும். ஸோ நீங்கள் 800 போட்டால் கூட போதும். உங்கள் வண்டி ஒரு 16 கிலோமீட்டர் தருது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து 800 போட்டால் கூட போதும். ஸ்டேக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்ததாக நாங்கள் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கலான்னு போனோம். முதல்ல நாங்கள் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பீச் தான். ஈவினிங்கில் பீச்சில் ஃப்ரெண்ட்ஸோட பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டே ஒரு வாக் போனோம். ஈவினிங்ல டீ குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காந்தி ஸ்டாச்சுவுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த லே காஃபேக்கு தான் நாங்க போனோம். உள்ள போய் டீ வேலையை கட்டிட்டு திப்பு திப்புன்னு வெளியில ஓடி வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு டீ 150 ரூபாயா.
கொஞ்ச தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் ஆவின் பாலகம் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அங்கே ஒரு டீயோ இல்லை காஃபியோ குடிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். இங்கே ரீசனபிள் ப்ரைஸ் தான், 10 ரூபா 15 ரூபா தான் இருந்தது டீ காஃபிலாம். அதுக்கு அடுத்தது நாங்கள் பீச் ஃபுட் கோர்ட்னு சொல்லிட்டு பீச் பக்கத்துலேயே ஒரு பிளேஸ் இருந்தது, அதுக்குள்ளே போய் பார்த்தோம். இங்கே ஃபுல்லாகவே சாட் ஐட்டம்ஸ் தான் கைஸ். பானிபூரி, சன்னா மசாலா, மஷ்ரூமு, காலிஃப்ளவரு, சமோசா, இது எல்லாமே அவைலபிள் இருந்தது கைஸ். அதுக்கப்புறம் நாங்கள் பாண்டிச்சேரி ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே வாக் பண்ணி போனோம். ரொம்பவே அழகாக இருந்தது அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு செம்ம பிளேசஸ். இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாண்டிச்சேரியில நாங்கள் இன்னும் போட்டிங்லாம் போனோம். அந்த வீடியோஸ்லாம் அப்கமிங் டேஸ்ல வரும். ஸோ மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.